எப்போதும் இளமையுடன் இருக்க வேண்டும், நல்ல தெம்போடு இருக்கணும், சக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயம் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. அந்த வாழ்வின் கடைசி நொடி வரையிலும் எத்தனை வயது எத்தனை காலம் நம்ம வாழ்ந்தாலும் நல்ல நடமாட்டத்துடன், நல்ல ஆரோக்கியத்துடன், நல்ல தெம்புடன், மனம் உடல் எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை. ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குதானா? இல்லை. இருந்தாலும் அதற்காக அதை அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமது அமிர்த சித்தி வகுப்பில் நாம் செய்யக்கூடிய தியானம் அந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது. டிஎன்ஏங்கிறது என்ன? நமது முன்னோர்கள், தாத்தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அதுக்கும் முன்னாடி இருந்தவங்க, இப்படி எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு வரக்கூடிய சில பதிவுகள், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய உடல் வாகு, அவங்களுடைய பல திறமைகள் அப்படின்னு சொல்லலாம், பல குறைகளும் சொல்லலாம். இப்படி எல்லாமே நமக்குள்ள விதைகளாக இருக்குதானே. இப்போ ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அற்புதமாக நல்லா பேசினா நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படியே அவங்க பாட்டி மாதிரி பேசுகிறாங்க, தாத்தா மாதிரி பேசுகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கேருந்து வழி வழியாக வரக்கூடிய விஷயங்கள் தான் ஜெனட்டிக்குன்னு சொல்கிறது நமது மரபு ரீதியாக நம்மிடம் இருக்கக்கூடிய சில பதிவுகள். ஆனால் என்னென்னா, இந்த பிறப்பில் நமக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை பதிவுகளும் ஊக்குவிக்கப்பட்டு வெளிவருதான்னா இல்லை. ஒரு சிலது வருது, ஒரு சிலது வரல. இதில் பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ நமது முன்னோர்கள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ தீய குணாதிசயங்கள் இருந்திருக்கலாம், அல்லது நோய்கள் இருந்திருக்கலாம். அதனுடைய விதைகளும் நம்மிடம் இருக்குது. இப்போ இன்றைய இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பில் பார்த்தோம்னா அந்த அத்தனை பதிவுகளும் நமக்குள்ளே இருந்தாலும் அது ஆக்டிவேட் ஆகுதானா? இல்லை. ஒரு சிலதை நம்ம உணர்கிறோம். ஆமாம், இது நம்ம உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க, பெரியவங்க சில சமயம் சொல்லுவாங்க, நீ இவரை கொண்டிருக்க, உங்கள் தாத்தாவை கொண்டிருக்க, பாட்டியை கொண்டிருக்க, இல்லை அப்பா மாதிரி நீ இப்படி பண்ணுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே சமயம் எத்தனையோ நல்ல விஷயங்கள் வெளிவராமல், ஊக்குவிக்கப்படாமல் நமக்குள்ளே இருக்க முடியும் தானே. நான் இப்போ சொன்ன அந்த முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய பதிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நமக்குள்ளே நம்ம டிஎன்ஏல தான் இருக்குது. ஆக அந்த டிஎன்ஏயை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த பதிவுகள், நல்ல பதிவுகளை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்குண்டான தியானங்கள்லாம் பண்ணி நமக்கு தேவையற்றவைகளை நீக்கி நல்லதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை பண்ணும்போது நிறைய பேருடைய அனுபவம் ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்குது. ஏன்னா அந்த டிஎன்ஏங்கிறது நம்ம உடல் முழுக்க பரவி இருக்கும், எல்லா செல்கள்லேயும் அதனுடைய இழைகள் இருக்கும். ஆனால் அந்த மாஸ்டர் டிஎன்ஏங்கிறது எங்கே இருக்குன்னா, நமது பீனியல் சுரப்பி, இந்த பின் மண்டையில் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த பீனியல் சுரப்பியில் தான் மாஸ்டர் டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த பீனியல் சுரப்பியை குறி வச்சு தான் நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணுறோம் தியானத்தில்.